Good evening. Welcome back to 12th onwards first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சஹஸ்ர சீமா பால் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 524 வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்குது. டோட்டலாக 233 வேகன்சி இருக்குது. இது வந்து ஒன்லி ஆன்லைன் மோடு தான். அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டீவர்ட், ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன், ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியன், ஹெட் கான்ஸ்டபிள் வெட்னரி அப்படிங்கிற 4 கேட்டகரியில் வந்து இவங்க 233 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 அப்படிங்கிற இதில் வந்து 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்குது. இதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டியே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கேட்ரிங் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற இதில் வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இதில் வந்து எடுக்கிறாங்க. டோட்டலாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் சொல்கிறாங்க. அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ரிகக்னைஸ்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் இன் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரேட் ஆர் சிமிலர் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிப்ளமோ இன் இதில் படிச்சிருங்க, வொகேஷனல் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி இதுலையும் கூட நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 18 to 25 இயர்ஸ், இதுக்கு மட்டும் தான் 25 இயர்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் வெட்னரி அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் இன் வெட்னரி அதில் அப்படிங்கிற இதில் வந்து படிச்சிருக்கணும். 18 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இது வேலிடு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதாவது 19/3 இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் இருக்குது, எக்ஸாக்டாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். 100 ருபீஸ் தான் அதுக்கு ஆன்லைன் ஃபீ. அதுவும் வந்து எஸ்சி எஸ்டி அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து மெயினாக எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 50 மார்க்ஸ் இன் ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக், ரீசனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 மார்க்ஸ் இன் டெக்னிக்கல் சப்ஜெக்ட், அந்தந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45% இருந்தாவே போதும், அதில் உள்ள வந்துக்கிடலாம். இந்த வெப்சைட்டோட கிளியர் லிங்க் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதில் போயிட்டு நீங்கள் நெசரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் 9790097632 அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லாட்டி harsha0710 அப்படிங்கிற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அனுப்பலாம். கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. see you in the next video.